இதற்கு பெயர் தான் தலைமை, இவருக்கு பெயர் தான் தலைவர். இதுதான் தமிழக வெற்றி கழகம். நீங்க எங்க போனாலும் இனிமே ஒரே சத்தம் தான். இதெல்லாம் பார்த்து பயந்து ஏன் நடுங்குறீங்க? நீங்க சொன்னதை செஞ்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் 2021 என்னெல்லாம் சொன்னாங்க? கல்வி கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், விவசாய கடன் ரத்து செய்யப்படும், மகளிர் கடன் ரத்து செய்யப்படும், அந்த கடன் ரத்து செய்யப்படும். ஒண்ணுமே பண்ணல. இப்ப மக்கள் சொல்றாங்க 2026 உங்க ஆட்சி ரத்து செய்யப்படும். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு இடியாப்பம். பசங்களுக்கு தெரியும். சென்னையில எல்லாம் அதுக்கு வசதி இல்ல. வாசல்ல ஒரு அண்ணன் பைக் எடுத்துன்னு போவாரு. உள்ள சத்தம் கேட்கும், ஏப்போம் அப்படின்னு கேட்கும். நான் ஓடி வந்து பார்த்தா சத்தம் மட்டும் இருக்கும். ஆளு சல்லுன்னு எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதே மாதிரி இவங்க என்னென்ன வாக்குறுதி சொன்னாங்க? பெட்ரோல் வந்து லிட்டர் 75 ரூபாய்க்கு தராங்களா? இப்ப எவ்வளவு? பெட்ரோல் எரியல. அதை கேட்ட பயிர் எரியுது. இதையெல்லாம் கேட்ட வயிறு. நீட் எக்ஸாமை முடித்து வைக்கப்படும், பெட்ரோல் விலை குறைத்து வைக்கப்படும், எல்பிஜி சிலிண்டர் விலையை கம்மி பண்ணுவோம். இபி பில் கவலையே படாதீங்க. மாசம் இபி மந்த்லி நீங்க இபி பில் கட்டா போதும், மாசத்துக்கு ஒரு வரை நீங்க கட்டினா போதும். இதெல்லாம் ஆட்சிக்கு வந்துடணும், செஞ்சிருவாங்க நான் நம்பினேன். 4.25 வருஷம் ஆச்சு, செஞ்சுட்டாங்களா? எடுத்து பார்த்தா இடியாப்போம் அச்சீவ்மெண்ட். ஒண்ணுமே செய்யல. சரி, இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் போராடுதுல. இந்த எஸ்ஐஆர்ல பாதிக்கப்பட போறது யாருங்க? பாமர மக்கள், பெண்கள், எனது அருமை சிறுபான்மை இஸ்லாமிய சொந்தங்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள். இவங்களுக்காக தானே நாங்க தமிழ்நாடு முழுக்க போராடுறோம். இதற்கு நேற்று நைட்ல இருந்து மறைமுகமா எவ்வளவு நெருக்கடி தரீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எஸ்ஐஆரை எதிர்ப்பதை போல இங்க மாநிலத்துல வேடம் போட்டுக்கொண்டு அந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி இந்த வஞ்சிக்கிற இந்த பாமர மக்களை, இஸ்லாமியர்களை, பெண்களை, ஏழைகளை வஞ்சிக்கக்கூடிய நடவடிக்கை செய்வதன் மூலமாக பாஜகவும் திமுகவும் ஒண்ணு, இது அறியாதவன் தலையில மண்ணு என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கண்டிக்கிறோம். உங்க வீட்டுல அக்கா சொன்னாங்க 4 ஓட்டு, அதுல 2 பேருக்கு தான் ஃபார்ம் கொடுத்தாங்க. மீதி 2 பேருக்கு ஃபார்ம் என்னாச்சு? அவங்க கேட்டாங்க பாருங்க. இந்த கேள்வி நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இந்த எஸ்ஐஆர் என்பது டிசம்பர் மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் பண்ண போறாங்க. அந்த அதுக்குள்ள நீங்க ரெனுமரேஷன் பண்ணணும். ஃபார்ம் 6 இருக்கு, ஃபார்ம் 8 இருக்கு, ஃபார்ம் டி இருக்கு, அனெக்ஸ் டி இருக்கு. இவ்வளவு தகவல்களை நீங்க டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ள நீங்க சரி பண்ணலனா அடுத்த மாசத்துக்குள்ளார ஒரு வரைவு பட்டியல் வரும். அதற்குள்ள போய் நீங்க அந்த கிளைம்ஸ், அதுல என்னுடைய வாக்கு இல்ல, என்னுடைய ஓட்டு இல்லைங்கிறதா நீங்க சொல்லணும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க தன்னார்வலர்களை, நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்தை கேளுங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதையெல்லாம் போய் பண்ணாதான் உங்களுடைய வாக்கு செல்லுபடியாகும். என்னைக்கு எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டில் அமல் செய்யப்பட்டதோ அன்னைக்கு அன்று இரவு தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்ன தெரியுமா? 0 முட்டை. அப்ப 6.25 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஒரே இரவுல 0 வாக்கி வெறும் 1 மாசத்துல இதை நான் சரி பண்ணிடுவேன்னு சொல்லி நாடகம் ஆடி அடுத்த 1 மாசத்துல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் நான் சொல்லலாம். அடுத்த மாசம் என்ன? கொட்டும் மழை, மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் கிறிஸ்துமஸ் வரும், நியூ இயர் வரும், பொங்கல் வரும், பண்டிகை காலம், அறுவடை காலம். ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள் வந்து வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்க. நெல்லு மூட்டைய பாதுகாத்து வைக்கிறதுக்கு குடோன் கட்டாம அந்த நெல்மணிகள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில நீங்க எஸ்ஐஆரை குறைச்சு மதிப்பிட்டீங்கன்னா நம்முடைய வாக்கு போயிடும். நம்ம வாக்கு போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையே போயிடும். நம்ம வாக்கும் வாழ்க்கையும் போயிடுச்சுன்னா இந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய கனவு போயிடும். அப்ப மீண்டும் மீண்டும் சொல்ற நண்பர்களை, தயவு செய்து கட்சி வேறுபாடின்றி நீங்க அரசு அதிகாரியா இருக்கலாம், தீயணைப்புத்துறை வீரரா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், ஆசிரியர், பேங்க்ல வேலை செய்யறவங்க யாரா வேணா இருக்கலாம். வேலையிலேயே பார்த்துட்டு வீட்டுல நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. வீட்டுக்கு அதிகாரி வரும்போது நீங்க இல்லனா உங்களோட ஓட்டு என்ன ஆகும்? இடியா போயிடும். அப்ப தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க சென்னையில தொடங்கி திருச்சி, கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா பக்கமும் மதுரை, 38 மாவட்டங்கள்ல இன்று ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே கொடி. அப்ப இதை கண்டும் காணாம இருக்கவங்களுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் டெல்லியில இருக்காரு, ஒருத்தர் சென்னையில இருக்காரு. அவங்க நாம என்ன சொல்றோம்? திருடாதே பாப்பா திருடாதே,
திருடாதே ஓட்ட திருடாதே. சாதாரண பாப்பா கிடையாது, அது பவள விழா பாப்பா. நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. நடுவுல திடீர்னு அவங்களே தான் சொன்னாங்க, அவர் அப்பா. சரி, நல்ல விஷயம், வயசுல பெரியவர், என்னன்னாலும் இந்த மண்ணினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன், நான் எப்பவுமே அவரை மதிப்பேன், அண்ணனே. ஆனா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சரி அப்பா அப்பான்றீங்களே, பாதுகாப்பு உணர்வு கொடுக்கிறவர் தான் அப்பா, பாட்டிமாவை பிடிக்க தனிப்பட அமைச்சர் வராங்க அப்பா அப்படின்னு தான் கேட்டேன். நாம கேட்கிற கேள்விகளுக்கு தெளிவான முறையான விளக்கத்தை சொல்வதற்கு இது ஒன்றிய அரசும் தயாரா இல்ல, அவர்களின் மறைமுக கபடதாரிகளாக கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய இந்த மாநில அரசும் தயாரா இல்ல. இப்ப உங்கள் வாக்கை பாதுகாப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.25 கோடி பேர்ல 6.25 கோடி அந்த வாக்காளர்கள்ல யாரோ ஒருத்தருடைய ஒரு தமிழரினுடைய வாக்குரிமை கூட விலை போவதையோ அவருக்கு இல்லாமல் போவதையோ தமிழக வெற்றி கழகம் சும்மா விடாது என்பதை வலிமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு தமிழரினுடைய வாக்கையும் காப்பது அவர்களினுடைய வாழ்க்கையை காப்பதற்கு சமம். அதற்காக நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம். நம்ம நிர்வாகிகள் அடிக்கடி கிட்ட பேசும்போது சில சமயம் கவலைப்பட்டு சொல்லுவாங்க, சில சமயம் தொந்தரவுகள் வருதுனே, ரொம்ப சோர்வா இருக்குனே, இவ்வளவு தொல்லை பண்றாங்கனே, அவ்வளவு தொல்லை பண்றாங்கனே, ஒரு ஆபீஸ் திறக்க முடியலன்னா, ஒரு இடத்துல விலையில்லா விருந்தகம் பண்ண முடியலன்னு, ஒரு இடத்துல மக்கள் சேவை பண்ண முடியலன்னா, இது பண்ண முடியலன்னா, அதை பண்ண அவ்வளவு குறைச்சல் தராங்க. நான் பதிலுக்கு ஒண்ணே தான் சொல்லுவேன், தம்பிகளா எல்லாம் இன்னும் 4 மாசம். அவங்க சொல்றாங்க செய்யறாங்கன்னா அவங்களா பண்றாங்க, அவங்க நெருக்கடியை புரிஞ்சுக்கங்க. மேல இருக்கிறவங்க ஒருத்தர் சொல்றான், வேற வழி இல்லாம கீழே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் பண்றாங்க. ஆனா தலைவர் தான் சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில மேல இருக்கிறவன் மேலே இருக்க மாட்டான், மேல இருக்கிறவன் கீழே வர்றவன், கீழே வர்றவன் மேல வர்றவன் வாழ்க்கையில நடந்தே தீரும். நாம அந்த இடத்துக்கு ஒரு நாள் வருவோம். அவங்க பண்ண அந்த தவறுகளை நாம பண்ண மாட்டோம். அதற்கு மாறாக தவறுகளை திருத்தி இந்த உலகம் முழுவதும் கனவு காணக்கூடிய இளைஞர்களினுடைய வாக்கு தாங்க சரித்திரத்தை புரட்டி போட்டது. சிங்கப்பூர்னு ஒரு நாடு இன்னைக்கு சொர்க்கபுரியா, ஒரு காலத்துல குப்பை மேடு, இப்படி ஒரு மாநிலம் வேண்டான்னு மலேசியா தூக்கி போட்டுருச்சு. இப்படி ஒரு குப்பை எங்களுக்கு வேண்டான்னு பிரிட்டிஷ் காலனி தூக்கி போட்டுருச்சு. அவர் பேரு லீ குவான் யூ. ஒரு சாதாரண மனுஷன் மைக்க பிடிச்சா நீங்க பேசுறாரு. இன்னைக்கு குப்பை மேடு திரும்பிய திசையெல்லாம் கொலை கொள்ளை அட்டூழியம் ரவுடிசம், யாரும் ஒழுங்கா இல்லை. ஆனா நான் இன்னைக்கு பதவி இருக்கிறேன், இன்னும் 30 ஆண்டுகளில் சிங்கப்பூரை உலகத்தினுடைய முதல் தர நாடு, ஃபர்ஸ்ட் நேஷனாக மாற்றி காட்டுவேன் என்று சொல்லி அதை 28 ஆண்டுகளில் மாற்றி காட்டிய மாமனிதரின் பேர் லீ குவான் யூ. இன்னைக்கு சிங்கப்பூர் சொர்க்கபுரியா மாறி இருக்கு. நாம நம்முடைய தமிழகத்தை இன்னொரு சிங்கப்பூராக தளபதியின் ஆட்சியில் மாற்றி காட்டுவோம். அணுகுண்டு விழுந்து ரேடியோ ஆக்டிவ் பாலைவனமாக மாறி போன பூமி ஜப்பான். அங்க நெல்லு விதைச்சீங்கன்னா புல்லு கூட முளைக்காது. 6 தலைமுறை தாண்டி பிறக்கக்கூடிய குழந்தைகள் கை கால் விரல்கள் இல்லாமல் பிறக்கின்றார்கள். அந்த ரேடியோ ஆக்டிவ் பாலைவனமாக மாறிவிட்ட அணுகுண்டு கந்தக பூமியிலே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். ஊழலை குறைத்து விட்டார்கள். அதிகாரிகள் தேவையான நடவடிக்கை மட்டுமே தான் எடுக்கிறாங்க. மக்கள் உழைக்கிறாங்க. ஒரு தெளிவான அரசாங்கம் நடைபெறுகிறது என்று சொன்னால் உழைப்பால் உயர்ந்த பூமி ஜப்பான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு தளபதி ஆட்சியில உழைப்பால் உயர்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் இந்த தமிழ்நாட்டு மக்களையும் சொல்லக்கூடிய நாள் வரும். மீண்டும் மீண்டும் எங்க போனாலும் ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதை மூடி மறைக்க முயற்சி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. தப்பு நடந்தா தண்டனை வாங்கணும் குற்றவாளிக்கு. தப்பே நடக்கலன்னு சொல்ற ஒரு டிராமா இருக்குல்ல, எங்க குடிநீர் தொட்டியில குழந்தைங்க குடிக்கிற தண்ணியில ஒருத்தர் அசைங்கிட்ட கலந்துட்டாயா, 1.5 வருஷம் தீவிர விசாரணை பண்ணி என்ன கண்டுபிடிச்சீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களையே கேஸ போடலாங்கிற ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி தப்பு நடந்தா அதுல சம்பந்தப்பட்டது எந்த கட்சிக்காரர்களா இருந்தாலும் ஆளுங்கட்சிக்காரர்களால் அதை தட்டி கேட்கக்கூடிய வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை இந்த மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்லாட்சியை மலர வேண்டும். அதற்கு தமிழக வெற்றி கழகம் தான் 2026 வர வேண்டும், வரப்போகிறது. கண்ணுக்கு முன்னாடி இஸ்லாமிய சொந்தங்கள்லாம் இருக்காங்க, தெரிஞ்சுக்கங்க. நானும் சின்ன வயசுல மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், தானை தலைவர், தமிழின அறிஞர் கலைஞர் ஐயாவினுடைய அரசியலை பார்த்து வியந்தவன் தான். பயங்கரவாதத்துக்கு ஒரு மதம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல இஸ்லாமிய பயங்கரவாதம் என்ற வார்த்தையை சட்டமன்றத்தில் அறிமுகம் பண்ணதே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நெடுநாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்து விடுவேன்னு சொல்லிட்டு இந்நாள் வரைக்கும் அதை செய்யாமல் இருக்கக்கூடியவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்.
நோம்பு திறப்பு விழாவிற்கு அந்த நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு இஸ்லாமிய சொந்தங்கள் சாப்பிடக்கூடிய உணவை எல்லாம் கார்பரேஷன் குப்பை வண்டியில் கொண்டு வந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியவர் மாண்புமிகு துணை முதல்வர். இவ்வளவு ஏங்க சென்னையில மெரினா பீச்ல ஆடி அமாவாசைக்கு இந்துக்கள் போய் தர்ப்பணம் பண்ண அனுமதி இருக்குங்க? எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் ரம்ஜானுக்கு கூட்டு தொழுகை பண்றதுக்கு எந்த அனுமதியுமே தரல. இவ்வளத்தையும் பண்ணிட்டு இப்படி கூடக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்துட்டு இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து அந்த கட்சியில ஒரு பெரிய பண்டிதர் பேரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அந்த பண்டிதர் சொல்றாரு இவங்கெல்லாம் எச்சசோர்ன்றாரு. இன்னே ஒண்ணு சொல்லுகிறேன், தயவு செய்து சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துவதை நிறுத்தி விடுங்க. இந்த எஸ்ஐஆர்ல அதிகமான பாதிப்பு அவங்களுக்கு தான். பீகார்ல எத்தனை லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது, என்ன நடந்தது, ரிசல்ட்ட பாத்தீங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்து விடுமோ என்ற அச்சம் நிலவுகிறது. கவலை வேண்டாம் இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களோடு சேர்ந்து பிறக்காத சகோதரனாக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். நாங்கள் விடமாட்டோம். ஒவ்வொருவரினுடைய வாக்காளர் அட்டையும் நாங்கள் பாதுகாப்போம். தமிழ்நாட்டில் இனிமேல் இந்த எஸ்ஐஆர் என்ற இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கிறது. இதற்காக தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த தமிழ் மண்ணிலே இதை கண்டித்து குரல் கொடுத்த முதல் குரல் யார் தெரியுமா? டிவிக்கு, தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய். மாற்ற முடியுமா? மறுக்க முடியுமா? அன்று முதல் குரல் நம்முடைய குரல், இன்று உரிமை குரல் நம்முடைய குரல். நாளை இதில் ஏதாவது ஒரு தீங்கு நடந்தால் உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய பட்டியல வரைவு பட்டியல் சொன்னா உங்களோடு சேர்ந்து உங்கள் கரம் பிடித்து தோளோடு தோள் கொடுத்து நிற்பதற்காக இதோ இந்த தளபதிகள் மாவட்ட செயலாளர்கள் கழகத்துல அத்தனை பேர் இருக்காங்க. நாம எல்லாம் ஒண்ணு. தயவு செய்து இந்த எஸ்ஐஆர் பத்தி ஒவ்வொரு வீட்டிலும் பேசுங்க. பாமர மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க படிச்ச குழந்தைகிட்ட சொல்லி ஆன்லைன்ல எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க. ஆஃப்லைன்ல பிஎல்ஓ ஆபீசர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க போய் பிஎல்ஓ ஆபீசர் யாருன்னு கண்டுபிடிச்சு போய் பேசுங்க. அதையும் மீறி கூட பிஎல்ஓ ஆபீசர் கூட யாராவது வந்தாங்கன்னா அந்த மண்டைக்கு மேல இருக்க கொண்டே கண்டுபிடிச்சு தம்பி உப்பி வெளில போப்பா சொல்லுங்க. தயவு செய்து உங்கள் பாதம் பணிந்து கேட்கிறேன். இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் கடைசி வாய்ப்பு. தமிழ்நாட்டின் நம்பிக்கை, தாய்மார்களின் செல்ல பிள்ளை, தர்மத்தாயின் தவப்புதல்வர் வெற்றி தலைவர் தளபதியினுடைய தம்பி கேட்கிறேன். ஒன்றுபட்ட திருச்சி மண்ணில் நின்று கேட்கிறேன். மறைக்க வைக்கும் கோட்டையாம் இந்த மலைக்கோட்டையினுடைய முன்பு நின்று கேட்கிறேன். நம்முடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக நீங்கள் அத்தனை பேரும் சபதம் எடுத்து சத்தியம் செய்து இந்த நொடி முதல் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டும். நம் ஒவ்வொருவரினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்குகளையும் பாதுகாக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு, வீதிக்கு வீதி, ஒவ்வொரு ஊரிலும் இந்த தமிழ்நாடு திரும்பிய திசையெல்லாம் திக்கட்டும் திசையட்டும்.